வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் நீல்கவனி வித் உங்கள் ஜூபி. இன்றைக்கி ஒரு டிவோஷனலான பிளேஸுக்கு வந்து போகிறோங்க. நேரத்தில் டிவோஷனல் ட்ரிப்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு கேட்காதீங்க. இன்றைக்கி ஒரு ரொம்ப முக்கியமான நாள், அதை மிஸ் பண்ணவே முடியாது. அதனால தான் இந்த டிவோஷனல் ட்ரிப்பு. நம்ம இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் அண்ட் ஆல்சோ கிரிவலங்க. ஸோ இவ்வளோ ஒரு நல்ல விஷயத்த எப்படி போகாமல் மிஸ் பண்ணுறது. ஸோ அதுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸில் தான் போகிறோம். வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. திருவண்ணாமலைக்கு பஸ் ஏறியாச்சுங்க. அரௌண்ட் ஒரு 2:30க்கு பெருங்குளத்தூர் கிட்ட வந்துட்டோம். சென்னையிலேருந்து திருவண்ணாமலை பஸ் ஃபேர் பார்த்தீங்கன்னா 190 or 200 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க நார்மல் பஸ்ஸு. அண்ட் ட்ராவல் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 hours ஆகும். என்னோட கணக்குப்படி அரௌண்ட் ஒரு 6 o'clock நம்ம திருவண்ணாமலை ரீச் ஆயிடுவோங்க. 4:30 ஆகுதுங்க. திண்டிவனத்துக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து போட்டிருக்காங்க டீ குடிக்கிறதுக்கு. பல வருஷமாக ட்ராவல் பண்ணுறாங்க. இந்த விஷயம் மட்டும் மாறவே மாட்டேங்குதுங்க. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டிஎன்எஸ்சிடிசி தான். இப்போ கர்நாடகாலாம் போனால் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிருக்கு. நல்ல ஹோட்டலில் நிப்பாட்டுறாங்க, கொடுக்குற காசுக்கு நல்லா இருக்குது. இங்கே ஒரு டீ குடித்தாங்க 20 ரூபாய்க்கு, சுத்தமாக வாயில் வைக்க முடியல, கன்றாவே இருந்துச்சு. இந்த விஷயம் எப்போ மாறும்னு தெரில, மாறணும்னு நினைக்கிறேன். வாங்க காமிக்கிறேன் அவங்க நிப்பாட்டிருக்க இடம் எப்படி இருக்குது, அந்த கடை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. டைம் இப்போ 4:30 ஆகுது மக்களே. திண்டிவனத்துக்கு கொஞ்சம் முன்னாடி ரைட் எடுப்போம் திருவண்ணாமலைக்கு. இப்போ அங்கே தான் இருக்கோம். அண்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 hours and 2 hours வந்து திருவண்ணாமலை ரீச் ஆயிடுவோம். நாம் ஒன்று நினைத்தால் கடவுள் ஒன்று நினைப்பாருங்க. செஞ்சியை கிராஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா செம்ம டிராஃபிக்கு. இதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் டிராஃபிக் தாங்க. ஒரு சைடு பிளாக் ஆகிருக்குன்னு தெரியுது. எல்லாரும் அப்புறம் ரைட்டில் ஓவர்டேக் பண்ணி போனால் என்னங்க ஆகுது. இப்போ பாருங்கள், 2 சைடுமே வந்து பிளாக் ஆகிடுச்சு. நம்ம மக்கள்கிட்ட அது ஒரு ஒஸ்ட்டு பிஹேவிங்க. கம்ப்ளீட் பிளாக்கு. இப்போ மூவ் பண்ணுறது கூட இடமே இல்லை. டிராஃபிக் தான் ஒரு பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தா திருவண்ணாமலைக்கு ஒரு 15 கிலோமீட்டருக்கு முன்னாடி ரோடை டைவர்ட் பண்ணி விட்டாங்க. ரைட்டில் போக சொல்லிட்டாங்க. இன்னொரு 15 கிலோமீட்டர் சுற்றி போகிறோம். இப்போவே மணி 7 ஆயிடுச்சுங்க. ஐ திங்க் 8 மணிக்கு மேலே தான் போய் ரீச் ஆகும் போல். மக்களே, இன்னும் நம்ம வந்து திருவண்ணாமலை ரீச் பண்ண முடியல. கடந்த 2.5 மணி நேரமாக இப்படியே தான் ஸ்லோவாக மூவ் ஆகிட்டே இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து திருவண்ணாமலைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர் இருக்குது. நடந்து போகலாமா இதில் வந்து இப்படியே போகலாமான்னு யோசிச்சுட்ருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். சப்போஸ் மூவ் ஆகிறேன்னு வச்சுக்கோங்களேன், இறங்கி நடந்தே தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. லட்சி டிராஃபிக் ஜாமு, டைவர்ஷன், கூட்டம், இந்த மாதிரி பெரிய ஃபெஸ்டிவலுக்கெலாம் குழந்தைங்க, ஏஜ்டு பீப்புள், ப்ரெக்னென்ட் லேடிஸ் அண்ட் உடம்பு முடியாதவங்களாம் தயவுசெய்து கூப்பிட்டு வந்துடாதீங்க. ஏன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. அவங்கள கஷ்டப்படுத்தி பண்ணுறதுக்கு அவங்கள வீட்லேயே விட்டு வந்துடலாம். இந்த மாதிரி இடத்துக்கு வரப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக வாங்க அண்ட் கொஞ்சம் ப்ரிகாஷனரியாக வாங்க. இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டோங்க. வண்டி மூவ் ஆகிற மாதிரி தெரியல. நீங்கள் அப்படியே டிராஃபிக்கை பார்த்துருப்பீங்க. அதனால் நடந்து போகிறது தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சாச்சு. வாங்க அப்படியே நடந்து போகலாம், அண்ணாமலையில் சேவிக்கலாம். வாங்க. ஒரு இடத்துலலாம் செம்ம கூட்டங்க. அந்த ரயில்வே ட்ராக் இருக்குது, அந்த ட்ராக்குக்கு முன்னாடி லைட்டு வேறு இல்லை, செம்ம சகதி. மாட்டிக்கிட்டோம், அவள் தான் நினச்சோம். ஏன்னா மூவ் பண்ணுறதுக்கு இடமே, நடுவில் ஃபுல்லாக பஸ்ஸு, 2 சைடு ஃபுல்லாக சகதி. மக்கள் நடக்கிறதுக்கு வந்து இடமே இல்லை. பாருங்கள், கால்லாம் பயங்கரமாகிடுச்சு. பட் இருந்தாலும் அண்ணாமலையாரை பார்க்க போகிறோம், அதுக்காக எதையும் பண்ணிட்டு போகிறோம். எல்லாருக்கும் இதே ப்ராப்ளம் தாங்க. நம்ம ஆல்ரெடி கால் கழிட்டு வந்தாச்சு. பாருங்கள், எல்லோரும் அதான் பண்ணுறாங்க. ஏன்னா வந்த வழி அப்படி செம்ம சகதி. இங்கே தான் தண்ணி கிடச்சிச்சு.
அதனால் எல்லோரும் கால் கழுவிட்டு வராங்க. இப்போ தாங்க கோயில்கிட்டே ரீச் ஆகிறோம். அண்ட் இப்போ டைம் என்னன்னு தெரியுமா? ஜஸ்ட்டு 10:30ங்க. ஷாக்கிங்காக இருக்குல்ல? ஆமாங்க, எங்களுக்கே ஒரு ஷாக்கு தான். ஒரு 6 கிலோமீட்டர் ஆல்ரெடி வந்து வாக் பண்ணி வந்துட்டோம். கோயிலுக்கு நார்மலாக போகிறது கொஞ்சம் கஷ்டம் தான், கூட்டமாக இருக்கும். அண்ட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா நடைய சாத்தியிருப்பாங்க. கோபுர தரிசனத்தை மட்டும் பார்த்துட்டு ஆரம்பிக்கலாம். அண்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 14 கிலோமீட்டர்ஸ் வந்து நடக்கும். இங்கே தாங்க இப்போ தான் நம்ம ஸ்டார்ட்டே பண்ண போகிறோம். பெரிதா பின்னாடி தான் போகிறோம். ஆமாங்க, இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இவ்வளோ நேரம் வந்தது பார்த்திங்கன்னா இங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தான். இங்கேவே வந்து இவ்வளோ கூட்டம். பட் இங்கெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குங்க. மேபி நம்ம அப்போ வந்த டைம் வந்து தப்பு. ஏன்னா அப்போ தான் அந்த மேலே தீபம் ஏற்றிருப்பாங்க. ஏற்றிட்டு அப்படியே கூட்டம்லாம் போயிருக்கோம். ஸோ அதனால் அப்போ பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. இப்போ ஓகேங்க, நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வாங்க அப்படியே போய் நம்மளோட கிரிவலத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓம் நம சிவாய. இந்த கிரிவலம் 14 கிலோமீட்டர்ஸ் இருக்குல்லங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 8 லிங்கம் இருக்குது. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு இந்திரலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அக்னிலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 8 லிங்கம் இருக்குது. அப்படியே ஒரு கோயிலாக இருக்கும். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒன்று அப்படியே உள்ளே போயிட்டு போங்க. நம்மளுக்கு இன்றைக்கி டைம் இல்லை, ஏன்னா இன்றைக்கி செம்ம கூட்டமாக இருக்குது. அதனால் நம்ம எந்த லிங்கத்துக்குள்ளேயும் போகவே இல்லை. பட் உங்களுக்கு காமிக்கிறேன் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் டைம் கிடச்சா போங்க. அக்னிலிங்கம் மக்களே, இது வந்து செகண்ட் லிங்கம். ஃபர்ஸ்ட் லிங்கம் பார்த்தீங்கன்னா இந்திரலிங்கம். அங்கே செம்ம க்ரௌடாக இருந்துச்சுங்க, அதனால உள்ளே போகல. இந்த மாதிரி சைன் போர்டு நிறைய இடத்துல இருக்குங்க. எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோம், இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் வந்து பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல இன்ஃபார்மேட்டிவாக இருக்கும். டைம் இப்போ 11:30 ஆகுதுங்க. எவ்வளோ கூட்டம்னு சொல்லி பார்த்தீங்களா? இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லா ஏஜ் குரூப்லேயும் கிரிவலம் வர்றாங்க. வயசானவங்கலாம் பட்டையை கிளப்பிட்டு போகிறாங்க. அவன் இங்கிலீஷ்லாம் ஐஸ்வர்யா தான் மாற்றினது. இங்கே ஒரு டீவியேஷன் வருங்க. ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டீவியேஷன் வரும். அப்படியே இந்த லெஃப்ட்டில் போனீங்கன்னா இது வந்து பெங்களூர் போகிற ரோடு. பஸ்ஸெல்லாம் வந்துமே இந்த சைடு தான் போகும். அப்படியே நம்ம வந்து கிரிவல பாதை வந்து இந்த ரைட்டில் போகணும். இன்னும் போகணுங்க, ஒரு 9.5 கிலோமீட்டர்ஸில் 10 கிலோமீட்டர்ஸ் போகணும். நம்மளோட ஃபர்ஸ்ட் பிரேக்குங்க. ஹெல்த்தியான ஒரு இன்டேக்கு, பப்பாயா சாப்பிட்டு போகலாம். டுவெல் 30க்கு 4வது லிங்கமான நிருதி லிங்கத்துக்கு வந்திருக்கோங்க. கிரிவலம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் வந்து ஸ்நாக்ஸுக்கு மட்டும் பஞ்சமே இல்லைங்க. எல்லா வெரைட்டி ஆஃப் ஸ்நாக்ஸும், சாட் ஐட்டம்ஸ்லேருந்து பேல்பூரி, பானிபூரி, மசாலா பூரி, சோடா, லெமன் சோடா, தண்ணி, இளநீ, பைனாப்பிள் அப்படின்ட்டு வெரைட்டி ஆஃப் ஸ்நாக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நம்ம எப்பப்பெல்லாம் அப்படியே ட்ரெயின் ஆகிறோமோ கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நடக்கலாம். யாருன்னு பார்த்தீங்களா, தலைவன் தாங்க. தலைவனோட ஆசிரமம் தான் இது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இது போட்டுட்ருப்பாங்க, அன்னதானம் வந்து போட்டுட்ருப்பாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ கியூ. தலைவன் ஜாலியாக இருக்கான்ல,
போய் ஒரு கண்ட்ரிலாம் க்ரியேட் பண்ணி ஜாலியாக இருக்கான். பட் இங்கேயும் வந்து சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காரு. நல்ல விஷயம் தாங்க. வருணலிங்கம் 1 o'clock ரீச் ஆகிட்டோங்க. இந்த பாயிண்ட் வந்து ஒரு மிட் பாயிண்ட்னே சொல்லலாம். ஏன்னா 7 kilometers ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்டு வந்து இன்னும் ஒரு 7 kilometers நம்ம வந்து நடக்கணுங்க. அடியண்ணாமலை என்ன ஸ்பெஷல்னு வந்து எனக்கு தெரியலங்க. ஏன்னா நான் ஒரு வாட்டி வரப்பையும் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பேன். இது வரையும் நம்மளுக்கு வந்து கடவுள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது இல்லை. ஸோ அடியண்ணாமலை பற்றி தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்றரை மணிக்கு வாயு லிங்கம் வந்தாச்சுங்க. இன்னும் நம்ம நடக்க வேண்டிய டிஸ்டன்ஸ் 6 kilometer இருக்குங்க. ஹோட்டல்ஸ் பற்றி நீங்கள் கவலையே பட வேணாங்க. நீங்கள் கோயிலை சுற்றி பார்த்தீங்கன்னா நல்ல ஹோட்டல்ஸே இருக்குது. கோயில் சுற்றி கொஞ்சம் தூரத்துக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த இந்திரலிங்கத்துக்கு வந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் ஹோட்டல்ஸ் எதுவும் இருக்காது. பட் ரோட் சைட் ஷாப் வந்து நிறைய இருக்கும். இங்கே ஹைஜீனாலாம் எதிர்பார்க்க முடியாது. பட் ஓரளவுக்கு டீசெண்டாக தாங்க இருக்கும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மட்டும் இல்லை, நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம்லாம் கொடுப்பாங்க. கூட்டம் இல்லாட்டி நீங்கள் ட்ரை பண்ணால் நல்லா தான் இருக்கும். பட் இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. அதனால் நம்ம எதுவும் ட்ரை பண்ணவே இல்லை. அந்த அடியண்ணாமலைக்கிட்ட வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வாழைப்பூ வடை போடுவாங்க. அது ட்ரை பண்ணி பாருங்கள். அது ஒரு ட்ரேட்மார்க்கான விஷயம் இங்கே. அண்டு வந்து இங்கே பணியாரம் கொஞ்சம் ஸ்பெஷலுங்க. எல்லோரும் வீட்டுக்கு வெளியிலே வந்து பணியாரம் போட்டுட்ருப்பாங்க. அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். சந்திரலிங்கம் வந்தாச்சுங்க. நம்ம இன்னும் நடக்க வேண்டிய கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா 5 kilometer இருக்குது. அண்ட் நம்ம சந்திரலிங்கத்தை ரீச் பண்ணுறப்போ டைம் 2 மணி ஆயிடுச்சு. எவ்வளோ கூட்டம் நிற்குதுன்னு சொல்லி பார்த்தீங்களா? என்ன லிங்கம்னு கெஸ் பண்ணுங்க. குபேரலிங்கம்ங்க. எப்போவுமே குபேரலிங்கத்துக்கு கொஞ்சம் மவுசு ஜாஸ்தி தாங்க. நீங்கள் நார்மல் மந்தில் கிரிவலம் வாங்கலேன், அப்போ கூட இங்கே மட்டும் கொஞ்சம் கூட்டம் ஹெவியாக இருக்கும். இன்றைக்கி சொல்லவா வேணும், எக்கு தப்பாக இருக்குது. மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட்டுங்க. இடுக்கு பிள்ளையார் கோவில் கிரிவல பாதையிலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளேஸ் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நான் அந்த இடுக்கு பிள்ளையார் கோவில் தாங்க சொல்லுவேன். குட்டியாக ஒரு கேப் இருக்கும், அதுக்குள்ளே போயிட்டு வரணும். நம்ம ஆஃபீஸ்லாம் ஃபன் ஃப்ரைடே டாஸ்க் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஒரு ஃபன்னான ஒரு இடங்க. எஸ்பெஷலி இந்த ஃபர்ஸ்ட் டைம் வராங்க பார்த்தீங்களா, அவங்களாம் மிஸ் பண்ணாமல் போகிற டெம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடுக்கு பிள்ளையார் கோவில் தான். இப்போ கூட பாருங்களேன், உள்ளே யாரோ மாட்டிக்கிட்டாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியில் எடுத்துகிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களுக்கும் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஆக்வர்டான மூமெண்ட்டு. அங்கே ரெஸ்கியூ ஆப்ரேஷன் நடக்கிறதுனால இங்கே கூட்டம் கொஞ்சம் ஹெவியாக இருக்குங்க. இடுக்கு பிள்ளையார் கோயிலுக்கு எவ்வளோ பெரிய லைன்னு சொல்லி பாருங்களேன். படையப்பா படத்தில் கிளைமேக்ஸில் வரும் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம், அந்த கூட்டம் மாதிரி நிற்கிறாங்க. மலையை முடிச்சு ஊருக்குள்ளே வர பிளேஸ் தாங்க இது. ஆரம்பிக்கிறப்ப எப்படி நம்ம கற்பூரம் ஏற்றி ஆரம்பிக்கிறோமோ அதே மாதிரி வந்து முடிக்கிற இடம் இங்கே தான். ஸோ முடிக்கிறப்ப வந்து கற்பூரம் ஏற்றி முடிக்கிறோம். சிவனே மலை, மலையே சிவன்னு சொல்லுவாங்க நம்ம பெரியவங்கலாம். அதை நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமாக ஃபீல் பண்ணுவீங்க.
பார்த்தாச்சுங்க. தீபம் பாருங்கள், தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அப்படியே கொஞ்சம் ஜூம் போகிறேன் பாருங்கள். இதாங்க அழகில் சூப்பருங்க. அண்ணாமலையாரை பார்த்தாச்சு. ரெஸ்ட் ரூம்ஸில் நிறையா இருக்குங்க. இப்போ லேடிஸ்க்கும் இருக்குது, இப்போ ஜென்ஸுக்கும் இருக்குது. பட் க்ளீனாக இருக்கும் அப்படின்றது வந்து எதிர்பார்க்க முடியாதுங்க. ஏன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. பட் ஏதோ எமர்ஜென்சிக்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி நிறைய இடத்துல வந்து வச்சுருக்காங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் நான் முன்னாடி வந்தப்போலாம் இவ்வளோ ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் இல்லை. இப்போ நிறையா வச்சுருக்காங்க. தண்ணியும் நிறைய இடத்துல ப்யூரிஃபைடு வாட்டரே இருக்குது. ஸோ அதுவும் வந்து கவலை இல்லை. சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சுங்க. நம்ம வந்து ஒரு 11 o'clock வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 3:30க்கு முடிச்சாச்சு. கோபுரத்தில் போட்டு சாமி கும்பிட்டாச்சு. நெக்ஸ்ட் நான் அப்படியே போயிட்டு ஆட்டோ பிடிக்கணும். ஆட்டோ பிடிச்சி சென்னை பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும். இதுக்கு முன்னாடி எதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம், கொஞ்சம் பசிக்குது. ஆரம்பித்ததுலேருந்து இவ்வளோ நேரம் மழையே இல்லைங்க. இப்போ முடிச்சுட்டு ஆட்டோவுக்கு போகிறோம். கடன்னு மழை வந்துடுச்சு. பட் கடவுள் இருக்காருங்க, நம்மளை வந்து அழகாக சேஃப்கார்ட் பண்ணி போயிட்டு வந்துட்டோம். வாங்க இனிமேல் அப்படியே ஆட்டோ பிடிச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு போக வேண்டியதான். கோயிலேருந்து நீங்கள் வெளியில் வந்தோன்னா ரைட் சைடு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து அங்கேவே வந்து சென்னை ஆட்டோலாம் இருக்குங்க. அதாவது சென்னை பஸ் ஸ்டாண்டுக்கு வர ஆட்டோ 50 rupees வாங்குறாங்க. 50 rupees கொஞ்சம் காஸ்ட்லி தான். பட் நம்ம ஆல்ரெடி டயர்டாக வந்துருப்போம், அதனால் அதெல்லாம் யோசிக்க முடியாது. 50 rupees பார்த்தீங்கன்னா அழகாக வந்து இங்கே இறக்கி விட்ருவாங்க. நம்ம இப்போ வந்துவிட்டோம், சென்னை பஸ் நிற்கிற இடத்துக்கு வந்துவிட்டோம். இது பஸ்ஸுக்காக மக்கள் ஆல்ரெடி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்மளும் வெயிட் பண்ணுவோம். பஸ் வந்தோன்னே ஏறி சென்னை. திருவண்ணாமலை பொறுத்த வரைக்கும் கிரிவலம் அப்போ ஒரு ஊருக்கு ஒரு பஸ் ஸ்டாண்டுங்க. சென்னை பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு நீங்கள் வந்து ஆட்டோவில் ஏறுங்க. பஸ்ஸு கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்கும். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா டெப்போவில் டோக்கன் தருவாங்க. அந்த டோக்கன் படி பஸ்ஸில் நம்ம ஏறி உட்காரணும். பட் இந்த டைம் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க. ஸோ கொஞ்சம் விசாரித்து பஸ் ஏறிக்கோங்க. $7:30க்கு மாமூட்டூர் பிரிட்ஜ் வந்தாச்சுங்க. பஸ்ஸு ஏறினதான் தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னே தெரில. செம்ம தூக்கங்க. அண்ட் எந்திரிச்சு பார்த்தா மாமூட்டூர் வந்துருச்சு. இந்த டைம் கொஞ்சம் நிறையாவே நடந்துட்டோங்க. ஏன்னா நம்ம முன்னாடி இறங்கி நடந்ததுனால கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் ட்ராவல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சொர்க்கம் மாதிரி இருக்குங்க. எவ்வளோ பேருக்கு இந்த மாதிரி ட்ராவல் பண்ணால் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சுங்க. நம்ம ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, it's bye from Jupi and my friends.